அரவிந்துக்காக நான் இங்கே இருக்க. அரவிந்த் என்னோட மச்சான், என் ஃப்ரெண்ட். அண்ட் அவர் தான் ஹீரோ இருக்குது. அப்புறம் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணல. அதுக்காக அவருக்கு என்னோடய சப்போர்ட் இருக்குது. எப்போது மூவி ரிலீஸிங் இருக்குது அப்போது நான் ஃபுல் ப்ரமோஷனுக்காக வரேன். ஸ்பெஷலி ஃபார் அரவிந்த். அது ஃபேமிலி, என் ஃபேமிலி மாதிரி இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லை, புதுசாக ஹீரோயின், ஃபுல் ஸ்டார் காஸ்ட், ப்ரொடியூசர், டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். அண்ட் வி நீட் யோர் விஷஸ் ஆல்சோ. நன்றி, தேங்க்யூ. நண்பர் ராசி அழகப்பன் இயக்குனர் அதற்கு முன்பு ஒரு நல்ல எழுத்தாளர். அந்த எழுத்தாளருடைய சமூக அக்கறை, அவருடைய பாடல்கள், ஒரு ஒரு ஹீரோயின் சோலோ சாங்கில் கூட அந்த இயற்கை உரத்தை பற்றியும், இந்த செல்ஃபோன் டவர் வர்றதுனால ஒரு சிட்டுக்குருவிங்கிற ஒரு இனமே அழிஞ்சிட்டு இருக்கிறத பற்றியும் சொல்கிற சமூக அக்கறை அவருக்கு இருக்குது. அவர் சாதாரணமான கதையை எடுத்துகிட்டு கண்டிப்பாக படம் பண்ண வரமாட்டார். ஒரு கருத்தாழமுக்கு ஒரு கதை இருக்கும். அது இந்த படத்துலையும் இருக்குதுன்னு நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நான் இங்கே வந்தது இயக்குனர் ராசி அழகப்பனுக்காக. அவர் என்னை கூப்பிடல, ஒன்றும் இல்லை. திடீர்னு இன்றைக்கி சாயந்தரம் இன்விடேஷன் பார்த்தேன். அதில் இயக்குனர் ராசி அழகப்பன் போட்டிருந்தது. அவரை நான் தூரம் இப்போ பத்திரிகை துறையில் இருந்த காலத்திலிருந்து அவரை ரசித்து கொண்டிருப்பவன். அந்த ஒரு இலக்கியவாதி அவர். இந்த இலக்கியவாதி முதலாக திரையுலகத்துக்கு வந்தார். அவருடைய முதல் படமே உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாடு அவரை கௌரவித்தது, விருது வாங்கினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்குனரின் படம் குகன். டைட்டில் பவர்ஃபுல்லான டைட்டில். ராமருக்கு ரொம்ப நெருங்கிய டைட்டில், அப்படித்தானே சார்? அது என்னமோ சொல்லுவாங்கள்ல, என்னோட சேர்ந்து ஐவரானோ அப்படின்னு ஒரு பேர். ஒரு நல்ல பவர்ஃபுல்லான டைட்டில். அந்த நிச்சயமாக அவர் குத்துப்பாட்டு அப்படி இப்படின்னு சொன்னார். குத்துப்பாட்டு இருந்தால் கூட படம் ஒரு ஒரு நல்ல படமாக இருக்கும் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஏன்னா அவற்றிலிருந்து வருகின்ற படம் அப்படி ஒரு நல்ல படமாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்காது. ஏன்னா இப்போ ட்ரெண்டுக்கு நல்ல படங்கள், அதாவது கமர்ஷியல் படங்கள் கூட ஒரு நல்ல படமாக இருக்க வேண்டும். நல்ல படம் அப்படின்னு சொல்கிறதுல பல அர்த்தங்கள் இருக்குது. சொல்லப்படுகின்ற அந்த விஷயம், சொல்லப்படுகின்ற விதம், இது எல்லாமே சேர்ந்தது. மேக்கிங் எல்லாமே. ஆகவே இப்போ வித்தியாசமான சும்மா ஒரு 5 பாட்டு 5 ஃபைட்டு அப்படிலாம் இருந்தால் இப்போலாம் யாரையும் ஏமாற்ற முடியல. அதனால் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறார். அந்த நல்ல படம் வெற்றி அடைய வேண்டும். அடுத்து இந்த படத்தில் நடித்திருக்கின்ற இளைஞர் அரவிந்த் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு வரலைனாலும் ஒரு விஜய் லெவலுக்கு அவர் வரணும் அப்படின்னு அவர். நன்றி, வணக்கம். குகன் என்ற படத்துக்காக பாடல் வெளியீட்டுக்கு வந்திருக்கோம். அந்த பாடல் பார்த்தோம். ஒரு பாடல் காட்டினாங்க. நல்ல நேட்டிவ் டு ஸ்கிரிப்டாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி. இதில் முதல்ல தேவநாத் சாருக்கு ஒரு நன்றி சொல்லி ஆகணும். அவர் ஒரு நல்ல ஒரு கலைஞனை தேர்ந்தெடுத்து ராசி அழகப்பனை இந்த படத்தில் ஒரு நல்ல ப்ரொமோட் பண்ணுவார்னு நம்புகிறேன். ஏன்னா நானும் ராசி அழகப்பன், இந்த குணா, இந்த எடிட்டர் ஜெய்சங்கர் எல்லாருமே ஒரு காலத்தில் எல்லாம் ஒன்றா நல்லா ஒர்க் பண்ணிக்கிற காலத்தில் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் ராசி அழகப்பன். நிச்சயமாக அந்த படத்தில் அவருக்கு நல்ல பெரும்புகழ் வாங்கணுன்ட்டு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். அதுமாதிரி இந்த ஹீரோ மற்றும் படத்தில் வேலை பார்த்த அத்தவருக்கும் நல்ல ஒரு படமாக வரும் என்று வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உள்ளே வரும்போது ஒரு குத்து சாங் கேட்டேன். எனக்கு அந்த சாங் கேட்டோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ப்ளஸ் உள்ள இந்த சாங் விஷுவல் பார்த்தோன்னா அந்த சாங் ப்ளஸ் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர் அண்ட் இயக்குனர் அண்ட் இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
நாங்கள் வந்தது முக்கியமாக அரவிந்துக்காக தான். அரவிந்த் எப்படின்னா ஒரு ரைட்ஃபுல்லாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அரவிந்துக்கும் எனக்கும் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு பழக்கம் இருக்குது. சின்ன வயசில் நாங்களாம் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். பட் மெயினாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான். 2 பேரும் வெவ்வேறு ஸ்கூலில் படித்தாலும் சேம் காலேஜ் லாயலாக தான் போய் படித்தோம். ஒரே பைக்கில் சுற்றிருக்கோம், ஒரே காரில் சுற்றிருக்கோம். அது தவிர இந்த ஸ்டேஜில் மற்ற விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப வருஷமாக அரவிந்துக்கு வந்து சினிமாவில் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துருக்கு அரவிந்துக்கு. ஸோ நாங்கள் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். ரொம்ப வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து பை காட்ஸ் கிரேஸ் யூ ஷுட் சே தேங்க்ஸ் உங்களோட ப்ரொடியூசருக்கும் உங்களுடைய இயக்குனருக்கும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் இன்னும் மேலும் மற்ற படங்களை வந்து நல்லா செலக்ட் பண்ணி யூ ஷுட் ஹேவ் அ பிரைட் ஃப்யூச்சர்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் முக்கியமாக வந்து நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து பத்திரிகை நண்பர்கள் என்றைக்குமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ் அண்ட் சினிமா துறையில் இருக்க எல்லாருக்குமே வந்து பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாரோட சப்போர்ட் இருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே உன்னோட அப்பாவோட பிளெஸிங்ஸ் உனக்கு என்றைக்குமே இருக்கும். நான் அரவிந்த் அப்படின்னு சொல்கிறதோட கலாதர் அங்கிளோட நான் நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவர் ஆக்டிங் ஸ்கூலில் நடத்துகிறப்போ வந்து நான் நிறைய வாட்டி போய் உட்காந்துருக்கேன் அவரோட. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர், நல்ல மனிதர், வெரி வெரி டவுன் டு அர்த். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவருக்கு ஆக்டிங்க்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவருக்கு இன்றைக்கி இருந்ததால ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். அரவிந்தோட ஃபர்ஸ்ட் படம் இன்றைக்கி ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் உங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ் உனக்கு என்றைக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.